Hello everyone, this is Gunaragulan from GL Tamil Tech School. So இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் வந்து arithmetic operators in Python. அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் பைத்தனில் எப்படி இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் போன்ற செயற்பாடுகளை செய்யுதுன்னு சொல்லி, அதாவது பேசிக் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் arithmetic operation சொல்லுவோம். ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங்கில் ஒரு பேஸ்மெண்ட். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டு இருக்கீங்க சொன்னால் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கூடுதலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே இந்த அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இப்படியான சிம்பிள் கல்குலேஷன் ரிலேட்டட் திங்ஸுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது இந்த டூல்ஸ் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இப்படி வந்து பைத்தன்லேருந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற செயற்பாடுகளை வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து செய்து கொள்றோன்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்டஃப் வந்து நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விடயம் வந்து சரியான பேசிக்ஸ் தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். முதல்ல வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கமாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கமாண்டுக்கு பக்கத்தில் ஆப்ரேட்டர்ஸ், அதை என்ன ஆப்ரேட்டர்ஸ் அது டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நாங்கள் பிரிண்ட், அதாவது டிரெக்டாகவே வந்து பார்ப்போம். ஸோ 10+5 சொல்லி கொடுத்தா ஓகே, இதில் இந்த 10உடைய டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ இப்போ 10+5 சொல்லக்குள்ள அங்கால இருக்கிறதும் இன்டீஜர். ஸோ கூட்டுப்படம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 - 5. ஸோ அதே போல் வந்து லைக் 10 divided by maybe 2. ஓகே, ஸோ திருப்பி இந்த 10 multiplicates by 5. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் இங்கே என்ன நடக்குமென்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் நம்ம இப்போ கூட்டுற மாதிரி அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து வேகமாக வந்து கூட்டும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஒர்க்கிங் ஃபோல்டருக்குள்ளே வந்து arithmetic.py சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே தான் இந்த சோர்ஸ் கோட் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி பிரிண்ட் பண்ண சொல்லப்படி இதை கூட்டு களி பிரின்னு சொன்னது படி அதோட அவுட்புட்ஸை வந்து நமக்கு தந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக் arithmetic ஆப்ரேட்டர்ஸ். பட் இதை வந்து இன்னொரு வகையிலையும் செய்யலாம். அப்படின்னு கேட்டால் இப்போ num1 = 10. ஸோ num2 = something like 2. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து num1க்கு பதிலாக இந்த 10க்கு பதிலாக num1ஐயும் இங்கே num2ஐயும் இதுகிட்ட கொடுத்தேன்னு சொன்னால் இதோட விளக்கம் என்னன்னு சொன்னால் இந்த num1 என்றாலே இந்த 10 தான். அதே மாதிரி num2 சொன்னாலே இந்த 2 அந்த 2 அந்த பெருமானம் தான், லைக் அந்த வேல்யூ தான், பிகாஸ் இட்ஸ் அ வேரியபிள். ஓகே, இதை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணக்கூட அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து வெளியால் தெரியப்படும். ஓகே, இப்போ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொன்னால் ஏற்கனவே ஒர்க் பண்ணது போல் வேலை செய்கின்றது. ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆர் வெரி பேசிக்ஸ், பட் யூ நோ திஸ். ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஈடுபடக்குள்ள வந்து இந்த அரித்மெட்டிக் டூல்ஸ் வந்து உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வகையான லாஜிக்கல் ரிலேட்டடான இதுகளை ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு சினாரியோ பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு பொஸ் சிஸ்டம், அதாவது வந்து ஒரு க்ரோசரி ஷாப்புக்கு சிஸ்டம் எழுதி கொண்டு வரீங்க. இப்போ ஆங்கர், மேபி இந்த ஆங்கர் பேக்கெட்ஸ். ஓகே, இப்போ அது வந்து ஒவ்வொரு டைமும் ஆங்கர்ஸ் வந்து செல் ஆகக்குள்ள வந்து ஒரு குவான்டிட்டியில் இருந்து ஒன்றை கழிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் வந்து இந்த சப்ஸ்ட்ராக்ஷன் தேவைப்படும். அதே போல் ஸ்டாக்கில் வந்து டேட்டா என்டர் ஆகக்குள்ள நீங்கள் கூட்டணும். ஸோ அப்படியான நிறைய யூஸ் கேஸஸுக்கு வந்து இது வந்து பயன்படுகின்றது. ப்ரோக்ராமிங்னு சொன்னாலே இது அதிக அளவில் வந்து பயன்படுகின்ற ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து மோஜுவல்ஸ் என்னன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100 modules by 2 சொன்னால் இதுலேருந்து மிச்சமும் இல்லாமல் அதுக்குள்ளே எல்லாம் அடங்குப்பட்டுதிக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0, அதே இது வந்து 3 கொடுத்ததுன்னு சொன்னால் 4. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 is left. So this is what modules. But experimentation சொன்னால் இட்ஸ் அ பவர், அதாவது வந்து 2 to the power, இப்படி இந்த பவர் பார்க்குறதுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 2 to the power 2 சொல்லி இப்போ கொடுத்தோம்னு சொன்னால் அது எத்தனைன்னு சொல்லி காட்டும். லைக் 2 to the power 8. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ டிவிஷன். ஸோ இது எதுக்கு தேவைப்படும்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சினாரியோ வருது. இப்போ 10 divided by like
2.4 or something. Okay. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண நம்ம சொன்னால் நமக்கு பாயிண்ட் நம்பரில் வந்து டேட்டா கிடைக்கும், லைக் 4.166 இப்படி ஒரு டேட்டா கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்டிஜரில் கிடைக்கணுமா சொன்னால் யூ கேன் யூஸ் டபுள் டிவைடிங் ஆப்ரேட்டர். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃப்ளோட் இதை ஹைட் பண்ணி சிம்பிளாக உங்களுக்கு இப்படி காட்டும். ஸோ இப்படியான பர்பஸுக்கு வந்து நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். I hope you understood this concept and